ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 எடுத்துக்காட்டு 7.2 என்ன கொடுத்துருக்கு? ஓர் இடத்தில் 3 வேறுபட்ட முக்கோண வடிவிலான வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளன. 3 வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளது. 3 வீட்டு மனையும் முக்கோண வடிவத்தில் இருக்கு. ஒவ்வொன்றும் 120 மீட்டர் சுற்றளவு கொண்டவை. ஒவ்வொன்றுடைய சுற்றளவும் 120 மீட்டர் இந்த கொடுத்துருக்காங்க. ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்குது, இன்னொன்று குறுங்கோணமாக இருக்குது, இன்னொரு சமபக்க முக்கோணமாக இருக்குது. 120 மீட்டர் 120 மீட்டர் எல்லா சுற்றளவும் ஒரே சுற்றளவாக இருக்குது. ஆனால் பக்கத்தினுடைய நீளங்கள் வேற வேறையாக கொடுத்துருக்காங்க. அவை ஒவ்வொன்றின் பக்க நீளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? இதில் அதிக இடப்பரப்பு கொண்ட வீட்டு மனை எது என முடிவு செய்ய வாங்குபவருக்கு உதவி செய்கிறார். இந்த முக்கோணம் 3 முக்கோணம் இருக்கு இல்லையா, இதனுடைய இது அதிக பரப்பளவு கொண்டது எதுன்னு கண்டுபிடிச்சு. அப்போ 3 முக்கோணத்துக்கும் தனித்தனியாக பரப்பளவு நம்ம கண்டுபிடிப்போம். ஒவ்வொன்றுக்கும் சுற்றளவு 120 மீட்டர் 120 மீட்டர் கொடுத்துட்றாங்க அவங்களே. அப்போ எஸ்ங்கிறது நமக்கு அரை சுற்றளவுன்னு தெரியும். எஸ் என்பது அரை சுற்றளவு. அப்ப 2s தான் 120 சுற்றளவு. அப்ப 2s 120 மீட்டர்னா எல்லாத்துக்குமே ஒரே சுற்றளவு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எஸ்ங்கிறது என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் 120/2 எல்லா முக்கோணத்துக்கும் எஸ் எவ்வளவு ஆயிரும்? 60 மீட்டர்னு ஆயிரும். ஆனா பக்க அளவுகள் மட்டும் ஒவ்வொன்றுக்கும் வேற வேறையா இருக்கும். ஓகே, அப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு 60 மீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கும். ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஓகே, ஏபிசிங்கிறது 30 40 50. இதில் போட்டு கண்டுபிடிப்போம். அறுபது எஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? 60 மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ 60 இன்ட்டு 60 மைனஸ் ஏ 30, எஸ் மைனஸ் பி 40, சி 50. ஓகே, இதை A1ன்னு கூட வச்சுக்கிடுவோம். செங்கோண முக்கோணத்தின் பரப்ப A1 முதல் முக்கோணம்னால 60 இன்ட்டு 30 இன்ட்டு 20 இன்ட்டு 10. ஓகே, இந்த 60 எப்படி பிரிக்கலாம்? ரூட் ஆஃப் 2 6 இன்ட்டு 10 2 10ன்னு இருக்கலாம். இல்லை எல்லாத்துலேயுமே 10 10 இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? இதை அப்படியே 10ன்னு கூட வச்சுக்கிடலாம். 10ன்னு வச்சுக்கிடுவோம். 2 6 6 10 60. இந்த 30 3 இன்ட்டு 10ன்னு பிரிக்கிறேன். இந்த 20 2 இன்ட்டு 10ன்னு பிரிக்கிறேன். ஆல்ரெடி இங்கே ஒரு 10 இருக்கு. ஓகே, இப்போ ஈஸியாக ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 2 3க்கு 1 3, 2 2க்கு 1 2. ஓகே, 1 2 3 4 10க்கு 2 10 எடுக்கலாமா? ஸோ A1ங்கிறது செங்கோண முக்கோணத்தின் பரப்பு 2 6 60 600 600 சதுர மீட்டர். முதல்ல செங்கோண முக்கோணத்தின் பரப்பு 600 சதுர மீட்டர். அடுத்து ரெண்டாவது முக்கோணம் குறுங்கோணத்தின் பரப்பு. இதுக்கும் எல்லாத்துக்கும் எஸ் எல்லாம் 60 மீட்டர் தான். ஏன்னா எல்லாத்துமே சுற்றளவு 120ங்கல எஸ் எல்லாத்துக்கும் 60 தான். இங்கே ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு பார்ப்போம். ஏ 35 40
பி 40, சி 45. 35 40 45. 35 40 45 3 பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டுபிடிப்போம். இந்த குறுங்கோணத்தின் பரப்பை A2ன்னு வச்சுக்கிறோம். என்னன்னு வச்சுக்கிறோம்? A2 60 × 60 - 35 60 - 40 60 - 45. ஓகே, 60 இன்ட்டு இதை கழிச்சோம்னா 25 20 15. எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 32 6 I2 10. ஓகே, எல்லாமே பகாக்காரணியாக பிரிச்சுருவோம். 5 25. இதை 5 × 2 × 2. இதை I3 15. எல்லாம் பகாக்காரணியாக பிரிச்சாச்சு. இப்போ காரணிப்படு. எத்தனை 3? ஒரு 3, இங்கே ஒரு 3, 2 3 இருக்குது. எத்தனை 2 இருக்குது? இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2க்கு ஒரு 2. ஓகே, முடிச்சதெல்லாம் அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து 5க்கு வருவோம். இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இந்த 2 5க்கு ஒரு 5, இந்த 2 5க்கு ஒரு 5. ஓகே, பட் மிச்சம் என்ன இருக்குது? ஒரு 5√5 நிற்கிது. அதை எடுக்க முடியாது, உள்ளேயே அப்படியே வச்சுருவோம். ஓகே, 1 2 3க்கு ஒரு 3 எழுதியாச்சு, 2 2க்கு ஒரு 2 எழுதியாச்சு, இந்த 2க்கு பதிலாக ஒரு 2 எழுதியாச்சு, 1 2 இந்த 2 5க்கு ஒரு 5, இந்த 2 5க்கு ஒரு 5, பட் இன்னும் ஒரு 5 மிச்சம் நிற்கிது. ஸோ இதை பெருக்கி போட்டு 2 6 6 12 12 60 65 300 × √5. இந்த √5 மதிப்பு என்னான்னு கண்டுபிடிச்சி போடணும். ஏன்னா இருக்கிறதுல எது பெருசுன்னு பார்க்கணும். அப்போ √5க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் சின்ன கிளாஸில் பார்த்துருக்கோம். டபுள் டைம்ஸ் 2 4, 2ஆல் பெருக்கி போடணும், 2 இதை இறக்கணும். ஓகே, 2 2 4 மிச்சம் 1, 2 0 போடுறேன், புள்ளி வைக்கணும். 4க்கு பக்கத்தில் எது போட்டால் 100க்குள்ளே வரும் அப்படின்னா 2 போட்டால் தான் 84ன்னு வரும். கழிச்சோம்னா 16, 2 0 இறக்கு, 2ஆல் பெருக்கு, என்ன நம்பர் போட்டோம்னா 3 போட்டோம்னா ஓகே 3 9 2 3 1 7 4 போட்டோம்னா 1200 தாண்டிடும். இப்படி போய்கிட்டே இருக்கும். நம்ம அப்ராக்சிமேட்டாக இதை 2.23ன்னு எடுத்துக்கிடுவோம். இன்னொரு 00 போட்டு கூட இன்னொரு டிஜிட் கூட கண்டுபிடிச்சி இதை அப்ராக்சிமேட்டாக சுருக்கலாம். 5 போடுவோம். 6 போடலாம், 6 போடலாம். ஆறாயிரம் 36 மிச்சம் 3, 36 39 3, 24 27 மிச்சம் 2, 24 2 26 வருது. கிட்டத்தட்ட இது கிட்டக்க வருது. 7 போட்டால் அதை தாண்டிடும். ஸோ 6. அப்போ 300 × 2.236 இதை பெருக்கி போடணும். 00 18 8 10க்கு சரி மிச்சம் 1, 32 6 1 7, 32 6. எத்தனை டிஜிட்? 3 டிஜிட் தள்ளி. ஸோ 670 சதுர மீட்டர். கிட்டத்தட்ட 670.8 சதுர மீட்டர் இந்த குறுங்கோணத்தின் பரப்பு. அடுத்து இன்னொரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க, சமபக்க முக்கோணத்தின் பரப்பு. அதை A3ன்னு வச்சுக்கிறேன். A3 is equal to root of S into S minus A into S minus B into சமபக்க முக்கோணம் அப்படின்னா அந்த √3/4 A² ஃபார்முலாவை டைரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா எல்லா பக்கமுமே சமமாக இருக்குது.
40 40 40 எல்லா பக்கமுமே 40 இருக்கு. அப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பு √3/4 a². அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராக்கெட்டில் a = b = cங்கிறனால இந்த ஃபார்முலா. ஸோ எல்லாமே என்னது 40 மீட்டர் 40 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ a3 = √3/4 × 40². ஓகே, அப்போ 400 √3 மதிப்பு என்ன? 1.732. இது நமக்கு தெரிஞ்ச மதிப்பு. √2 மதிப்பு 1.414. √5 மதிப்பு 2.236. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஜென்ரலாக. மல்டிப்ளை பண்ணுவோமா? 2 0 போட்டு 4 2 8 1 12 2 மிச்சம் 1 28 29 மிச்சம் 2 6. எத்தனை டிஜிட்? 3 டிஜிட் எல்லாம். ஸோ 692.8 சதுர மீட்டர். இது A3. இப்போ 3 பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன கிடச்சிருக்கு? முதது 600 சதுர மீட்டர், ரெண்டாவது 670.8, முதது 600 சதுர மீட்டர் முதல் முக்கோணம், ரெண்டாவது முக்கோணம் 670.8 சதுர மீட்டர். மூணாவது என்ன கிடச்சிருக்கு? 692.8. இப்போ இதில் எது பெருசு? இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு தான் பெருசு. அப்போ அதை நம்ம பரிந்துரைக்கலாம். எனவே சமபக்க முக்கோணத்தின் பரப்பு மிகப்பெரியது. அதை வாங்குங்க. அதிக அளவு உள்ளது, பரப்பளவு உள்ளது அந்த மூணாவது முக்கோணம் தான். அந்த வயலை வாங்குங்கன்னு நம்ம அவருக்கு, வீட்டடி மனையை வாங்குங்கன்னு நம்ம அவருக்கு பரிந்துரை பண்ணலாம். ஓகே.